ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போ மீன் வாங்கினாலும் கறி விற்கிறது பொரிக்கிறது இதானங்க நம்மளோட வேலை. பொரிச்ச மீனை வச்சு ஈஸியான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். அதுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலா எடுத்துடலாங்க. மல்லிப்பொடி 1 ஸ்பூன், வத்தல் பொடி 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், லெமன் ஜூஸ், நல்ல மிளகு பொடி 1 ஸ்பூன், லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது மீன் அந்த சட்டியில் ஒட்டாமல் வரதுக்காக தான் இந்த ஆயில் ஊற்றுறது. எல்லாத்தையும் ஊற்றிட்டு நான் மீன் எடுத்திருக்கேங்க. கண்ணங்கொடசாலை தான் எடுத்திருக்கேன். அதை நல்ல தொழியெல்லாம் உளிச்சு கழுவி துண்டு போட்டு பீஸ் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இதில் நம்ம மசாலாவை பெரட்டி வச்சிடலாம். ஒரு அரை மணிக்கூர் இல்லைன்னா 1 ஹவர் அது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துடலாங்க. பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த மீனை ஆறுனதுக்கப்புறம் அதில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்து துண்டை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா சின்ன சின்ன துண்டாக பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மீனையும் குட்டி குட்டியாக பிச்சு வச்சுட்டேங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு சிம்மிலே வச்சுக்கோங்க தீயை. அதில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் போல் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. சிம்மிலே இருக்கட்டும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம துண்டு போட்டு வச்சுருந்த மீன் பொரிப்பு அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி லாஸ்ட்டாக போட்டு இறக்கிற வேண்டியதாங்க. இதை சூடாகவே சாப்பிட்ருங்க. செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.